வாழ்க்கையில பாத்தீங்கன்னாங்க 2007ல இருந்து 2027 வரலும் எத்தனையோ டீம் எத்தனையோ நாடுகள் வந்து 2020 வேர்ல்டு கப் ஹோஸ்ட் பண்ணிருக்கு. யாராலையுமே சொந்த பிட்ச் வந்து அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி யாராலையுமே ஜெயிக்க முடியல. இந்தியா கிளைமேக்ஸ்ல வந்து இப்ப வாடி அகமதாபாத் வாடி அகமதாபாத்ல எங்களை வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. கடைசி 32 மேட்ச்ல தோத்தது 2 மேட்ச் அகமதாபாத். பேய் வீடு அந்த வீடு இந்த வீடுன்னு பயம் காட்டினீங்களா? இங்க பாருங்க இப்ப பேய் வீடு நியூசிலாந்துக்கு தான் கருப்பு கலர் டிஷர்ட் போட்டு வரானுங்க. அட்டி பொழத்தோட 255 ரன் என்னடா பண்ணுவீங்க இப்ப அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச முடிச்சு விட்டாங்க. இந்த மேட்ச் நியூசிலாந்து என்ன தப்பு பண்ணாங்க? இந்தியா ஜெயிச்சிருச்சு, அபார வெற்றி. நியூசிலாந்து என்ன தப்பு பண்ணாங்க? நியூசிலாந்து வந்ததே தப்பு தான் ஃபைனலுக்கு. கம்முன்னு அவங்க சவுத் ஆப்பிரிக்கா அனுப்பிச்சிருக்கலாம். இங்கிலாந்து மேட்ச்சு, வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்லாம் என்னால் ஒரு செகண்ட் ஒரு ஃபீலிங் வந்தது பாரு. இந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்து கிரிக்கெட்டில் அடிப்பானா அவுட் ஆயிடுவானா அப்படி பார்த்தோம்ல. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மேட்ச் எப்படா முடிப்பீங்க மேட்ச், இன்னும் 10 ஓவர் இருக்குதா? ஒன்லி லெஜெண்ட், லிவிங் லெஜெண்ட்னு சொல்லுவேன். பும்ரா வந்து என்ன பால் போடுறாரு, அடிக்கவே முடியல. இன்னைக்கெல்லாம் எல்லாம் டேக் டவுன் பண்ணிடுவாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பும்ரா இன்னைக்கு சூப்பரா போட்டாரு. 4 விக்கெட்டு, வேர்ல்டு கப் T20யோட டாப் விக்கெட் டேக்கரா மாறி இன்னைக்கு வந்திருக்காரு. பும்ரா எல்லா டீமுக்கும் இருக்க ஒரே வித்தியாசம் பும்ரா தான், இந்தியாவுக்கும் மற்ற டீமுக்கும். ஓப்பனா சொல்றேன், சிவம் டுபே வந்து ரொம்ப அன்ரேட்டடா ஆறாரு. இந்திய நியூசிலாந்து ஒரு டைம்ல ஃபுல்லா பண்ணாங்க ஒரு 220 to 230 அப்பனா ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். சிவம் டுபே ஒரே ஓவர்ல ஜிமினிசம் புடிச்சு கொப்பி 255 வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் ஓவர். நம்ம சிவம் நம்ம இவரு அக்சர் பட்டேலு எனர்ஜி எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வரான் ஒருத்தன் பங்காளி சண்டைக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒருத்தன் வரான். ஐபிஎல் வந்துட்டு இருக்கு. அதனால 3 பேருமே வேற வேற டீமு. சண்டை கண்டிப்பா இருக்கு, பங்காளி சண்டை இருக்கு. அதனால உங்க கூட சண்டை இருக்கு, பாத்துடலாம். உன்னோட மென்டல் இதை யாரு காப்பாத்தி கொடுத்தது? ஹிஸ்டரிய ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஹிஸ்டரிய தக்க வச்சு கையில புடிச்சிருக்காங்க இந்தியா டீம். இது வரைக்கும் யாருமே எந்த டீமுமே பண்ணாத இதுல அந்த ஹிஸ்டரிய மேக் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ இந்தியா விசஸ் நியூசிலாந்தோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபைனல்ல என்ன நடந்தது, என்ன தப்பு பண்ணாங்க நியூசிலாந்து, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ் போட போறோம், லைவ்லயே வந்து வீடியோ பாருங்க. ஓகே. இல்ல சவுத் நான் தான் சொல்றேன்ல, மொக்கன்சி எடுத்தது தப்பு. ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஏன்னா இத்தனை லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும்போது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எடுக்காம விட்டது தப்பு. அந்த டீம் நான் என்ன சொல்றது, இவ்வளோ ஒன்ஸ் ஒரு ஃபைனல் எவ்வளோ இத்தனை டீம் போராடிட்டு வந்துச்சு. இவ்வளோ ஒன் சைட் மேட்ச் போகணும்னு நான் எதிரே பார்க்கல. எனக்கு இந்த அதாவது ஒரு ரேட்டிங் போடுவாங்கல்ல 5க்கு எத்தனைன்னா இந்த இது 1.5 தான் நான் தருவேன். அநியாயத்துக்கு அவ்வளோ ஒன் சைட் மேட்ச். செகண்ட் இன்னிங்ஸ்லாம் உட்காந்து பார்க்க முடியல. நம்ம வின் பண்ணுவோம் தெரிஞ்சா அந்த மேட்ச் எப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சொல்லுங்க. நம்ம பார்க்கறதே எனக்குலாம் நியூசிலாந்து ரொம்ப, அதனால தான் இந்த மாதிரி டீம் வந்துடக்கூடாது. இந்த மேட்ச் வந்து நம்ம லைவே பண்ணோம். 4 மணி நேரம் பக்கமா மேட்ச் லைவே பண்ணோம். லைவ்லயே இப்ப ஏகப்பட்ட விஷயம் பேசியிருந்தோம். மெக்கானிக்கி உட்கார வைக்கிற அளவுக்கு யார் அந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மெக்கானிக்கி உட்காரவை ஜேக்கப் டஃபியை கொண்டு அந்த மூவே கடைசியா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஜேக்கப் டஃபியை கொண்டு வந்த மூவ் ரொம்ப பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ரொம்ப பயங்கரமா அடி வாங்கிட்டாரு அவரு. லாக்கி பிரிசு நீங்க 2 ஓவர் 49 ரன் 50 ரன் கொடுத்துட்டாரு. இசான் போட்டு பொழந்துட்டாரு. உண்மை சொல்லுமா, சஞ்சு சாம்சன் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த இன்ஃபெக்டஸ் பயங்கரமா அந்த ரெட் ரேட்டை கொண்டு போய் உன் கண்ணு வைக்க நேரத்துல வந்து உன் கையில இருந்து மேட்ச் கொண்டு போய் பிடிக்க போய் கொடுத்தது வந்து இசான் கிசான் தான். அன்ரேட்டரா இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லா எல்லா மேட்ச் விளையாண்டு கொடுத்துருக்காரு. அபிஷேக் சர்மாவும் சொல்லவே தேவை, பயங்கரமா பண்ணாரு. சஞ்சு சாம்சன் சல்யூட் ப்ரோ, உன்னை நான் தான் அதிகமா கலாய்ச்சேன், நானே நீங்க உனக்கு சல்யூட் அடிக்கிறேன், பயங்கரமா விளையாண்டீங்க. நியூசிலாந்து ப்ரோ ரொம்ப ரொம்ப வந்து மலைக்கும் மடுப்பு இருக்கிற போட்டி இன்னைக்கு தெரிஞ்சு வித்தியாசம் ரொம்ப தெரிஞ்சிச்சு. இந்தியா 2-2 ஸ்ட்ராங், இவங்க 2-2 வீக். அது வேணா சொல்லலாம். ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்க. ஏன் அந்த டைம் மெக்கானிக்கை உட்கார வச்சுட்டு டஃபியை கொண்டு வந்தது. 2வது ஓவர் வந்து ஓவர் மேட் கண்ட்ரி போட்டாரு, ஓகேங்களா, நல்லா போட்டாரு. 2வது பிலிப்ஸ் போட்டாரு. 3வது ஓவர் எப்படி வந்து நீங்க மேட் கண்ட்ரி கொடுக்காம ஜேக்கப் டஃபி கொடுத்து, சரி 3வது ஓவர் அடி வாங்கினேன், 4வது ஓவராச்சும் கொடுக்கணும், லாக்கி பெர்குசன் கொடுத்தேன், அந்த ஓவர் அடி வாங்கிட்டு 5வது ஓவர் வந்து நீ 2 பேர் செட் ஆயிட்டாங்க. செட் ஆனதுக்கு அப்புறம் நீ மேட் கண்ட்ரி கொண்டது ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த மேட்ச்ல. அங்க 4வது ஓவரே மேட்ச் ஓவர். 4 ஓவருக்கு 60 ரன் அடிச்சிட்டாங்க, அங்கேயே மேட்ச் ஓவர். அதுக்கப்புறம் பிடிக்க முடியல, ரொம்ப பிடிக்க முடியல. அதுக்கப்புறம்
அதான் இந்த மெயினா இந்த பவுலிங் ரொட்டேஷன்ல தான் பெரிய தப்பு இன்னைக்கு நியூசிலாந்து. எனக்கு தெரிஞ்சு ஜிமினிஷம் கொண்டு வந்தது, நீங்களா கூட சொன்னீங்க ஜிமினிஷம் வேண்டாம்னு சொன்னீங்க. ஆனா ஜிமினிஷம் சூப்பரா பண்ணாரு. ஆனா அந்த மெக்கானிக்கிய டிராப் பண்ணிட்டு கொண்டு வந்ததுதான் இங்க பிரச்சனையே. அதுக்கு பதிலா டஃபி எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க? சரியான பேக் ஃபயரு. நீ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கிளன் பிலிப்ஸ் போட்ட ஓவர் வந்து ஆக்சுவலா மெக்கானிக்கி இருந்தா மெக்கானிக்கி போட்டிருப்பாரு. மெக்கானிக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ரன் போனாலும் ஒரு விக்கெட் விழுறதுக்கோ அந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம நடுவுல அந்த ஓவர் கொடுத்து நீ அபிஷேக் சர்மா விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஓவர் கொடுத்து பின்னாடி வர பேட்ஸ்மேன் பவுலர்ஸோட ரிதம் கெடுத்து இன்னைக்கு டஃபி அடி வாங்கினா, ஃபர்கிசன் சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு, அவரையும் அடி வாங்கினாரு இன்னைக்கு. அதுக்கப்புறம் மேட் ஹென்ரி எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்து சூப்பரா போட்டிருந்தா. இன்னைக்கு 50+ ஸ்கோர் என்னமோ 50+ அடிச்சிட்டாங்க அவரு பவுலிங்ல இன்னைக்கு. அதனால ஸ்டார்டிங்ல இருந்து தப்பு. அவங்களுக்கு செகண்ட் பேட்டிங் வரும்போது ஸ்டார்டிங்ல ஒரு விக்கெட் பின்னால் விக்கெட் விழுந்தோடனே கான்பிடன்ஸ் முடிஞ்சுச்சு. நம்ம அதுக்கு நியூசிலாந்து பத்தி அவ்வளோ பேச வேண்டாம். இந்தியா என்ன நல்லா பண்ணாங்க அதை மட்டும் பேசிட்டு நம்ம சஞ்சு இல்லை ஏற்கனவே நம்ம லைவ் எல்லாம் போட்டு ரொம்ப டயர்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வீடியோ நம்ம எலபரேட்டா பேசுவோம். சொல்லுங்க, ஆரம்பிங்க. இந்தியா எது நல்லது பண்ணிச்சுன்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சஞ்சு இப்போதைக்கு எக்ஸ்ட்ரானரி. நாளைக்கு தனி வீடியோ வருது, அது சஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சஞ்சு விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையும் பேசுவோம். ரெண்டாவதா நான் பேசுறது முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் பும்ரா. ஒன்லி லெஜண்ட், லிவிங் லெஜண்ட்னு சொல்லுவேன். பும்ரா வந்து என்ன பால் போடுறாரு, அடிக்கவே முடியல. இன்னைக்கெல்லாம் எல்லாம் டேக் டவுன் பண்ணிடுவாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பும்ரா இன்னைக்கு சூப்பரா போட்டாரு. 4 விக்கெட்டு, வேர்ல்டு கப் T20யோட டாப் விக்கெட் டேக்கரா மாறி இன்னைக்கு வந்திருக்காரு. பும்ரா எல்லா டீமுக்கும் இருக்க ஒரே வித்தியாசம் பும்ரா தான், இந்தியாவுக்கும் மற்ற டீமுக்கும். ப்ரோ நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க பவுலிங்ல பும்ரா பத்தி பேசுறீங்க, பேட்டிங்லயே மேட்ச் ஓவர் ப்ரோ. இந்தியாவோட பேட்டிங்ல 256 செஸ் கனவுல பறிச்சு. நீ இங்கிலாந்து மாதிரி டீமோ சவுத் ஆப்பிரிக்கா டீம் மாதிரி டீமோ நீங்க சொன்னீங்கன்னா கூட, ஐபிஎல்ல எம்ஐயோ சன்ரைஸ் மாதிரி டீமோ சொன்னீங்கன்னா கூட 250 பக்கம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நியூசிலாந்து மாதிரி ஒரு டீமால 250 எல்லாம் வர முடியாது ப்ரோ. நான் லைவ்லயே சொன்னா 130 ஆள் அவுட்டுன்னா 20 ரன் சேர்த்து அடிச்சாங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரியும் இது மாதிரி மேட்ச் ஒரு டீம் வந்து 250 அடிச்சா அந்த டீம் கண்டிப்பா 77-80 ரன்ல ஆல் அவுட் ஆவாங்க. 150 ரன் அடிச்சாங்க. ப்ரோ நான் ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, ஓப்பனா சொல்றேன், சிவம் டுபே வந்து ரொம்ப அன்ரேட்டடா ஆடுறாரு. இந்திய நியூசிலாந்து ஒரு டைம்ல ஃபுல்லா பண்ணாங்க ஒரு 220-230 அப்பனா ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சிவம் டுபே ஒரே ஓவர்ல ஜிமினிசம் புடிச்சு கொப்பி 255 வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் ஓவர் ப்ரோ. நம்ம இவரு அக்சர் பட்டேல் வழக்கம் போல முக்கியமான 3 விக்கெட் எடுத்து விட்டாரு. அப்புறமேட்டு மேட்ச் ஓவர். பும்ராவும் அக்சர் பட்டேல் முடிச்சு விட்டாங்க மேட்ச்ல. இந்தியாவில பாத்தீங்கன்னா இன்னைக்கு பும்ராவும் அக்ஷருமே மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அக்ஷரையும் தூபேவையும் நம்ம எப்பயுமே ஒரு அண்டர் கேட்டகரியில வச்சிருக்கோம், கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். சைலண்டா பர்ஃபார்மன்ஸ் போயிட்டே இருக்காங்க. நம்ம இந்த வீடியோ வள நிலுக்காம இந்தியா கப்பு ஜெயிச்சிருச்சு. 2வது கப்பு தொடர்ந்து எந்த டீமே ஜெயிச்சது கிடையாது, அது ஒரு ஹிஸ்டரி. அதே மாதிரி 3 டைம் தொடர்ந்து யாருமே ஜெயிச்சது கிடையாது, அதுவும் ஒரு ஹிஸ்டரி. தொடர்ந்து இல்ல 3 டைம் ஒரு டீம் ஜெயிச்சது கிடையாது. அதே மாதிரி ஹோம் கிரவுண்ட்ல எந்த டீமுமே இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. 2007 இருந்து நீங்க 2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட்ல எந்த டீமே வேர்ல்டு கப் ஜெயிச்சது கிடையாது. இந்த 3 ஹிஸ்டரியும் ரிப்பீட் ஜெயிச்சுட்டு முடிச்சு தட்டி தூக்கிட்டு லெஜெண்ட் ஸ்டேட்டஸ்ல போய் சூர்யா உட்காந்துருக்காரு. அவருக்கு வந்து இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு சூர்யாக்கு. ஆமா, அது கண்டிப்பா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் தான். ஆனா அவரு தான் கொஞ்சம் பேட்டிங்ல அடிக்கல, அது மட்டும் தான் வருத்தம். ஃபைனல்லயும் தினேஷ் சொல்லிட்டே இருந்தா ஃபைனல்ல சொதப்பிடுவாருன்னா சொன்ன மாதிரியே டக் அவுட் ஆயிட்டு அந்த கரெக்டான இடம் அது சொதப்பி விட்டுட்டு போயிட்டாரு. 2 குறை 3 குறை இருக்கு. நான் வீடியோ கடைசியில சொல்றேன். வாழ்க்கையில பாத்தீங்கன்னாங்க 2007 இருந்து 2027 வரணும் எத்தனையோ டீம் எத்தனையோ நாடுகள் வந்து 2020 வேர்ல்டு கப் ஹோஸ்ட் பண்ணிருக்கு. யாராலையுமே சொந்த பிச்சு வந்து அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி யாராலையுமே ஜெயிக்க முடியல. இந்தியா கிளைமேட்ஸ்ல வந்து பவாடி அகமதாபாத்ல எங்களை வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. கடைசி 32 மேட்ச்ல தோத்தது 2 மேட்ச் அகமதாபாத். பேய் வீடு அந்த வீடு இந்த வீடுன்னு பயம் காட்டினீங்களா? இங்க பாருங்க, இப்ப பேய் வீடு நியூசிலாந்துக்கு தான் கருப்புல டிஷர்ட் போட்டு வரானுங்க. அட்டி பொறத்து விட 255 ரன் என்னடா பண்ணுவீங்க இப்ப அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச முடிச்சு விட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி பிக் பண்ணிட்டாங்க. ஸ்கையோட கேரியர் ஓவரா இதுதான் 2 கேட்க வந்தேன். 2 பேர் சொல்லிட்டு வீடியோ முடிக்கலாம். சொல்லுங்க. இல்லை, வருண் சக்கரவர்த்திக்கு டைம் இருக்குது, அவர் வேரியேஷன் கற்றுக்குவார், அவருக்கு ஏஜ் இருக்குது. ஐபிஎல்ல அவர் கண்டிப்பாக பிக் பண்ணிடுவாங்க தெரியும். அவங்க நம்ம இந்தியா டீம் இங்கே வந்து அவருக்கு வந்து டைம் கிடையாது கற்றுக்கிறதுக்கு, மாற்றலைன்னா பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஐபிஎல்ல அவர் தான் ஆடி ஆகணும். டீமு மெயின் பவுலரு கண்டிப்பாக இன்னும் 2-3 வேரியேஷன் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்.
சூரியகுமார் ஓவர். இன்னைக்கு வந்து அவர் இது பண்ணிடணும், ரிட்டையர்ட் அறிவிச்சிடணும். ஏன்னா பேட்டிங் ஒழுக்கா பண்ணல. கப்பு கொடுத்ததோட ஒரு நல்ல பேரா எடுத்துட்டு கிளம்பிட்டா நல்லது. அடுத்த கேப்டன் வேற யாருன்னு தேடி பார்க்கணும். அதான் இப்போ வருண் பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலர், சூப்பர் பவுலர். வேரியேஷன் கொஞ்சம் ஆட் பண்ணா அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது இந்தியால. இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு அவர் தான் இருக்க போறாரு ப்ராமினன்ட் ஸ்பின்னரா. ஸ்கை எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரிட்டையர்மெண்ட் எதுவும் வரல, அதனால T20 கெரியர் அலைவ் தான். ஆனா ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு தான் எனக்கு தெரிஞ்சு. நீ விக்கெட் கேப்டனா நீ ரோஹித் சர்மா பண்ண மாதிரி தயவு செஞ்சு யாருக்குமே பண்ணாதீங்க. அவர் அடிக்கல தான், ஆனா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அவர் மேல நம்பிக்கை வைத்து கொடுப்பாங்க. நீங்க ரோஹித் சர்மா பண்ணதே தான் இதையும் பண்றீங்க திருப்பி, சரியா? ரோஹித் சர்மா விட்டு ஆடி இருப்பாரு இன்னொரு வருஷம். நீங்க எல்லாமே புஷ் பண்ணி மேனேஜ்மெண்ட்ல புஷ் பண்ணி தான் அவங்க ரிட்டையர் ஆனாரு. இது பெரிய டாபிக், நான் போக விரும்பல. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், தோனி கப் வாங்கினாரு, ரோஹித் கப் வாங்கினாரு, சூர்யா வாங்கினாரு. கோலி மட்டும் ஒரு சின்ன கப்பு வாங்கியிருந்தாருன்னா அந்த இதே கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். அது ஒரு கோடிட்டு இடங்களா இருக்கு. அந்த வருத்தத்தை சொல்றதுதான் சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லி அபிஷேக் சர்மா பேக் டு ஃபார்ம் இன்னைக்கு நல்லா குழந்து விட்டாரு. அடிக்கல இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஃபெயிலியர், அது இன்னைக்கு அடிச்சதுனால எல்லாரும் மறந்து போயிருக்கும். ஒரு முக்கியமான கேவலமான பாலுக்கு தான் கடைசி அவுட் ஆனாரு, இல்லைன்னு சொல்லல. ஒரு 53 நல்ல 53. அதை பத்தி என்ன சொல்றீங்க? 2 வார்த்தை சீக்கிரமா சொல்லுங்க. இல்ல நல்ல மேட்ச். நல்ல வேளை இன்னைக்கு ஃபார்ம் வந்துட்டாரு. ஒருவேளை நியூசிலாந்துங்கிறனால அடிச்சிட்டாரா என்னவோ தெரியல. ஆனா நம்ம சொன்ன ஃபேவரட் டீமா மாறிடுச்சு. நியூசிலாந்து அவருக்கு பிளான் போடு, எல்லா டீமுமே ஆஃப் ஸ்பின். ஒரு நெதர்லாந்து கூட அவருக்கு ஒரு ஆஃப் ஸ்பின் இதுன்னு வந்தாங்க. இவங்க உனக்கு ஆஃப் ஸ்பின் பிரச்சனையா இருக்கு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ட்டு கிளன் பிலிப்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு இல்ல நியூசிலாந்து வந்து இன்னைக்கு நீங்க இந்தியா வந்து கப்படிக்கணும், அதுக்கு என்ன பண்ண போறோம், நாங்க என்ன பண்ணோம் அப்படிதான் ஆடினாங்க. மொக்க ஃபைனலுங்க இது. நான் எந்த ஃபைனலும் இவ்வளோ ஒரு ஒன் சைடு மேட்ச் நான் பார்த்ததே இல்லை. இல்ல கிளைமேக்ஸ்ல நான் ஒண்ணு சொல்றேன், இந்த அரோரா பாண்டியோட ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வர சொன்னேன். லைவ் பண்ணிட்டு அப்படியே ப்ரிவியூ பண்றதுனால ஸ்டாட்ஸ் எடுக்க முடியல. நான் இன்னொரு நாள் சொல்றேன். இந்த அரோரா பாண்டி இன்னைக்கு வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு தர பாத்தீங்களா? நியூசிலாந்து பக்கம் மேட்ச் கொண்டு போனாரு. ஸ்லாட் பால் மட்டும் தான் நான் 6 அடிப்பேன், ஃபுல் டாஸ் பால் போட்டு 6 அடிக்கிறது சொல்லிட்டு அடிச்சுட்டு இருந்தாரு. ஒரு ஸ்லோ பால் ஆண்ட பிச் போடும்போது தூக்கி கொடை போட்டு மூக்கு மேல ராஜா கொடுத்துட்டு போனாரு. அவரை பத்தி என்ன சொல்றீங்க? நான் தான் சொல்றேன். இல்ல ஹர்திக் வந்து ஆக்சுவலா இல்ல ஹர்திக் நம்ம என்னதான் நம்ம காமெடியா பேசினாலும் பவுலிங் சூப்பரா போட்டிருக்காரு. டோர்னமெண்ட் ஃபுல்லாவே பவுலிங் சூப்பரா போட்டிருக்காரு. தலைவன் முட்டை எடுத்துட்டு வந்தான் பார்த்தல. நீ என்ன பேட்டிங் சொல்ற? பவுலிங் சூப்பரா போட்டிருக்காரு. லைவ்ல வந்து என்ன ஒருத்தருக்கு அடிச்சாரு, நான் அதுதான் சொன்னேன் ப்ரோ அவர் அப்படி சொல்லாதீங்க, ஹர்திக் பாண்டியா ஸ்கேம் பண்ணிட்டுக்கிறான் ரொம்ப நாளா அப்படின்ட்டு. நம்ப மாட்டேங்கிறது ப்ரோ, இன்னைக்கு கடிச்சுதான் தெரிஞ்சிருக்கோம், கடிக்காம போயிருச்சு. இல்ல நான் அதான் சொல்றேன், பவுலிங் சூப்பரா போட்டிருக்காரு. பேட்டிங்லயுமே இப்போ எனக்கு தெரிஞ்ச அவருக்கு படல. நாம உண்மை சொல்லலாம் படல. ஸ்லாட் பால்ஸ் வெயிட் பண்றாரு, வெயிட் பண்ணி அவங்க ஸ்லோ பால் அவரே கிராக் பண்ணிட்டாங்க. அவர் அடிக்கிறது ஸ்லாட் பால்ஸ் ஃபுல் லென்த் பால் அந்த மாதிரி தான் போட்டு அடிப்பாரு. அவருக்கு இப்ப வேற பால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவருமே அவர் இது பண்ணும். அவரோட ஷூஸை ஃபில் பண்றதுக்கு யார் இருக்கான்னு பாக்கணும். அது வர வரைக்கும் அவர் தான் டீம்ல இருக்க போறாரு. அது வரைக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருக்கு பதிலாக ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் வர வரைக்கும் ஹார்திக் பாண்டியா தான் ஆட போறாரு. அதனால அந்த டாபிக் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, டிராஃபி பண்ணிட்டாங்க, எல்லாருமே சந்தோஷமா போய் தூங்குங்க. அதான் சந்தோஷம். நான் ஒண்ணு சொல்றேன், பாசிட்டிவா லைவ்லயே நான் ஒண்ணு சொன்னேன், லைவ்லயே சொன்னேன். யாரும் அதிகமா பாத்துருக்க மாட்டேங்க. இந்த வீடியோ கண்டிப்பா அதிகமா பாப்பீங்க, 1000 வியூஸ் பக்கமா போகும். 23 28 எழுதி கப்பல எல்லாம் எவ்வளவு மனவழியில இருந்தோம். அண்ணன் எங்களுக்கு இந்த யூடியூப் சேனல்ல நாங்க கவர் பண்ணல, இன்னைக்கு கவர் பண்ணி இருக்கிறதே சந்தோஷம். கவர் பண்ணது மட்டும் இல்ல, நான் லைவ்லயே வேற டிஷர்ட் போட்டுருந்தேன். இந்த டிஷர்ட்டை எடுத்து வச்சு போட்டா இந்தியா தோத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சனி பிடிச்ச டிஷர்ட் அங்க போட்டு எடுத்து போட்டேன். வீவர்ஸ் எல்லாரும் போட்டாங்க, தினேஷ் இப்பேச டிஷர்ட் போட இந்தியா ஜெயிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு எவ்வளவு பெரிய சந்தோஷம்னா கவர் பண்ணோம். கவர் பண்ணி அந்த டைம்ல பயங்கர கூஸ்பம் ஆச்சு. முடிஞ்சா நீங்க போய் லைவ் கடைசி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமா செக் பண்ணி பாருங்க. நல்லா என்ஜாய் பண்ணி பயங்கரமா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்தியா ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களோட மென்டல் பீஸ் காப்பாத்தி கொடுத்துருக்காங்க ஸ்கை அண்ட் கோ. ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இந்தியா ஜெயிச்சது. அதே மாதிரி வீடியோ முடிய போது அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன் உங்களோட. அதனால வீடியோ முடிக்கிறதோட ஐபிஎல்ல சந்திப்போம். நாளைக்கு 4 இருந்து ஐபிஎல் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். மறக்காம அதையும் வாட்ச் அவுட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1000 சப்ஸ்கிரைபர் நெருங்கிட்டு இருக்கோம். 1000 சப்ஸ்கிரைபர் அடிச்சா ஒரு ஸ்பெஷல் லைவ் வேற வரும். அதனால 1000 சப்ஸ்கிரைபர் அடிச்சு கொடுப்பீங்க நம்புறோம். அதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். இல்ல அதுக்கு மேல கடைசியா ஒண்ணு, தினேஷ் நம்ம இனிமேட்டு இந்தியா ஜெர்சியில 2 ஸ்டார் தான் இருக்கு. இப்ப நீ போட்டிருக்கும் போது 3 ஸ்டார் வந்துருமா?
ஸ்டார் வந்துருச்சு. நீ ஒரு 2023லயே அடிச்சு வச்சிருக்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார் வாங்கிட்டேன். ஸ்பெஷலி கஸ்டமைஸ்டு டீம். சரி, ஓகே, பாப்போம். நம்ம சாம்பியன் ஆயிட்டோம். நம்ம ஐபிஎல்ல சந்திப்போம். இல்ல ப்ரோ சந்தோஷமா தூங்கலாம் ப்ரோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தூங்கலாம். நம்மள மென்டல் பீஸ வந்து காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. உன்னோட மென்டல் இதை யாரு காப்பாத்தி கொடுத்தது? ஓகே, இதோட வீடியோ முடிச்சு போதும்.